பஸ்ஸ கூட ஏறினாக்கிறேன் எங்கட பஸ்ல பூ மாதிரி தான் பாய்ப்பாங்க. ஒரு நாள் ஒரு பிள்ளைன்னு பேசல, பிள்ளைன்னு பஸ்ஸை பிடிச்சி தடாவி செல்றீங்க. பேச இல்லாத பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு நாங்க பேச பழக்கிறேன். உம்மட்ட கேட்டு சொல்றா எப்படி புள்ள பேசுதாங்க. ஏசி இல்லை ஏசிக்கிறாங்க. அன்றைக்கு அமெரிக்காலேருந்து வந்து 1,00,000 காசு தந்து போனேன். என் பிள்ளைக்கு பர்த்டே சார் இங்கே தான் கொடுக்கணும், நல்லா கவனிச்சு 1,00,000 தந்திக்கிறார். அந்த 1,00,000 தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் காசு தந்தோம். வீட்டுல 15,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000, 1,00,000 ரூபாய் கேக் சேர்க்கிறீங்க. அந்த செலிப்ரேஷன் ஒரு நாள் நீங்க கொண்டு வந்து செஞ்சு பாருங்க. வெளியில இருந்து யார் சரி வீல் சேர்ஸ் அது தேவைன்னு சொன்னா வந்து பேசி அவங்களுக்கு பேரண்ட்ஸ் உனக்கு நோயாப்பட்டாக்கள் யார் சரி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வசதியா இந்த பெட்டுகள் எடுத்து நீங்க கொண்டு போய் செஞ்சு தன்னால் அவங்களே ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மேக்சிமம் 5 பேர் தான் நிற்கணும், 5 பேருக்குள்ளதான் நிற்கும். 2 டீச்சர்ஸ். அதான் டீச்சர்ஸ்லாம் இருக்க என்ன உதவி கேட்டாலும் நாங்க ஒரு நாள் மறுக்கலாம். சிலத்துக்கு ஒரு பிள்ளைனால 2 டீச்சர்ஸ் பார்க்கணும். அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஆசை. சில நேரத்துக்கு இப்படி மலைச்சிடுவாங்க. இப்படி தியாகத்தை சொல்லி முடிக்கிறேன். கட்டிச்சதான் அவங்க கட்டிக்க தெரியும், ரிலீஸ் பண்ண தெரியும். இந்தியாவில் செக்ஷனுக்குள்ளால நாங்களே வலைக்கு பெரிய ஃபார்ம்ல பிள்ளைகள், அதாவது டிமென்ஷியா மாதிரி, சைல்ட்ஹுட் டிமென்ஷியா, ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைகள் சொல்றேன், துரு பிள்ளைகள்னு சொல்லுவாங்க, மென்டலி ரிட்டார்டட் பிள்ளைகள். இதுவரை 5 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. கஷ்டமான ஆக்கள், இப்படி ஆக்கள். அனாதரமான ட்ரைனிங் வந்து இன்டர்நேஷனல் ட்ரைனிங். மற்ற பிசியோதெரபியோட ஹைட்ரோதெரபி கஷ்டமாயிடுச்சு. இங்க வந்து மாஷால்லா நல்லா மாறிட்டு எல்லாத்தையும் முதல்ல எப்படி வந்தீங்க? வீல் டிரைவிங் வேலைக்கு வந்தேன். ஒரு சேரோட நீங்க ஒவ்வொரு கஷ்டம் ஹெல்ப் பண்றத பார்த்து நீங்க வேலை கல்யாணம் இப்பதான் முடிச்சு வாழ்க்கையில தடுமாறுறவங்க முயற்சி கூட செய்யறா நிறைய பிள்ளைகள் வருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவியாக இதுல ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் ஒன்று செஞ்சு இதுல எல்லா கேமும் இண்டோர் கேம்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். வகுத்தால போறேன்னு சொல்லுவாங்க. எப்படி வகுத்தால போறேன்னு அந்த வீசின்னு போகும் ப்ரொஜெக்டைல், அது மாதிரி அவங்களோட மனசுல இருக்கிற எல்லாம் போயிடும். ஒரு புதிய பரம்பரையை உருவாக்குற ஒரு இடமாக ஒவ்வொருத்தரும் புதுமை பெண் ஸ்கூல்ல எம்பசடர்ஸா போகும், நல்லெண்ண தூதுவர்களாக போகும். ஒரு உலகம் ஏன்னா மாணவர்கள் செல்வங்களை போல நல்லுள்ளம் படிச்ச பிள்ளைகள். இப்ப நீங்க சின்ன செய்தியில ஒரு போய்ச்சாரின்னு தெரியுமா? இப்ப 15-20 வருஷமா வளர்ப்பு தந்தையாக அவர் இருக்கிறார். நான் 3 நாள்ல 10 லட்சம் ரூபாய் சேர்த்தாச்சு. சொன்ன உடனே நல்லுள்ளங்கள் தந்தாச்சு. உடனே தந்த நவாசாஜர் எனக்கு நான் கால் பண்ண சொல்றாரு, நான் பஸ்ஸை வாங்கிட்டேன் சார். நாங்களும் அது விஷயம் கொரோனா டைம்ல 1000 சாப்பாடு பொதிகளை நாங்க செஞ்சு கொடுத்தோம். எங்கட பிள்ளைகள் ஒருத்தர் தந்தார் 10 லட்சம் ரூபாய், இன்னொருத்தர் 10 லட்சம் ரூபாய். ஜஸ்ட் ஆல் 20 லட்சம் ரூபாய் முடிஞ்சு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். We are very happy about them. யங் பிளட் நிறைய எங்களுக்கு தேவை. நாங்க இப்ப அவுட்டேட்டட் ஆக்கள், அங்க எல்லாரும் பென்ஷனர்ஸ். இது வந்து ஆட்டிசம் பிள்ளைகள் படிக்கிற கிளாஸ் ரூம். இது வந்து ஆட்டிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க நியமாய். அதாவது இல்லை மக்களோட கதைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. தன்னால் பிரச்சனை பிள்ளைகள் ஃபோன் வந்தது அப்புறம் இப்போ நிறைய பிள்ளைகள் கூடிட்டுது. நாங்கள் வந்து 23 வருஷம் ஆகுது. இப்போ 21 வருஷம். 21 வருஷத்துல நான் நினைக்கிறேன் கணிசமான அளவு குறையோடு பிறக்கிற பிள்ளைகள் குறைஞ்சிட்டு பொண்ணையில். அவேர்னஸ் கூடிட்டு பொண்ணையில் ஒரு தெளிவொன்று வந்துட்டு சில காரணங்களாக நாங்கள் பிள்ளைகளை எப்படி பிள்ளைகள் பெற்ற. உதாரணமாக வயசு கூடினாக்கள் 35 வயசுக்கு கூட 40 வயசுக்குள்ளால பிள்ளைகளில் 80% குறையோடு பிள்ளைகள் பிறக்கையில், 20% சாதாரண பிள்ளைகள் பிறக்கையிலும். அதனால 18 வயசுக்கு முந்தி கல்யாணம் முடிச்சாலும் அந்த பிரச்சனை தான். அதே வீதம் தான் 30, 80, 20. இப்போ அதுகளெல்லாம் குறைஞ்சிட்டுது, அவேர்னஸ் செய்யுது. இப்போ 30 வயசுக்கு பிறகு பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படாதுன்ற ஒரு இதொன்று. எங்களுக்கு மேக்சிமம் ஒரு கிளாஸுக்கு இந்த குறையோடு உள்ள பிள்ளைகள் வந்து 5 பேர் தான் நிற்கணும், 5 பேருக்குள்ளதான் நிற்கும். 2 டீச்சர்ஸ். சில நேரத்துக்கு 2 டீச்சர் பார்க்கணும். சில நேரத்துக்கு இந்த கிளாஸுக்கு 4 டீச்சர்ஸ் பார்ப்போம். சில நேரத்துக்கு ஒரு பிள்ளைனால 2 டீச்சர்ஸ் பார்க்கணும். ஆட்டிசம்ன்றது அவ்வளோ கஷ்டம். சில நேரத்துக்கு அவங்க வந்து சரியான மாதிரி எக்ரெசிவாக வைப்பாங்க. சில அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கலாட்டி சரியான மாதிரி எக்ரெசிவாக கட்டிச்சதான். அவங்க கட்டிக்க தெரியும், ரிலீஸ் பண்ண தெரியும். உடுப்பு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடுப்பு வேற ஆகிக்கிற. வெளிக்கு போய்க்குவாங்க, வெளியே போய் அலைவாங்க, அப்படி கையால் அலைவாங்க, மேலில் பூசிடுவாங்க டீச்சர்ஸ் மாதிரி. மேலும் அதான் டீச்சர்ஸ் மாதிரி இருக்க என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் ஒரு நாள் மறுக்கல. பிறநாளைக்கு போனஸாக காசு கொடுக்குறோம்.
அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு காசு இருக்கும். சில நேரத்துக்கு இப்படி மலைச்சிடுவாங்க. ஒரு பிள்ளைக்கு 70,000 ரூபாய் காசு, சம்பவமும் 30,000 ரூபாயும் எடுத்து 1,00,000 ரூபாய் காசு ஒரு டீச்சர் கையில எடுத்த உடனே அதுக்கு சார் இது எங்க காசு, எனக்கா சார் இது அப்படின்னு கேட்பாங்க. சில பிள்ளைகள் அப்படியே இருந்தோம். உண்மையில அவனுக்கு தியாகம் வந்த அளவுயா இப்படி தியாகத்தை சொல்லி முடிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போன பிள்ளைகள் டீச்சர்ஸ் எத்தனை படிக்கும் மாசக்கணக்கில். இப்போ நேற்று மனத்து ஒரு பிள்ளைன்றா வந்து இந்த கிளாஸ் கண்ணில் உடைஞ்ச இதோண்ட ரூலரால் இப்படி இழுத்து விட்டான். அது வந்து கண்ணுக்குள்ளே டேமேஜ் ஆகி ஹாஸ்பிட்டலில் மயங்கி முடிஞ்சிட்டு டீச்சர் ஹாஸ்பிட்டலில் இதுண்டு இன்னும் கன்சோகம் இல்லை. அப்படி கஷ்டமாக பேச இல்லாத பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பேச பழக்கி அந்த பிள்ளைகளை பேச ஒரு 10-20 பிள்ளைகளுக்கு மேலே பேசுது. ஒரு உண்மை சென்னை இன்டர்நெட்டாக அது இடையில கண்டேன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போட்டிக்கிறேன். அவன் சார் நான் 7 நாட்டில் வச்சு நான் போய் பார்த்தேன் போய் பிடிச்ச முடியணும். அந்த கோக்லியா பிளான்டேஷன் செஞ்சு முடியாது. இப்போ பேசாம வந்து எத்தனை நாள் பேச பழக்கிறீங்க? பேச பழக்கிறதுக்கு நாள் கணக்கில் வருஷ கணக்கிலையும் போகும். சில நேரம் அப்படியும் போகும். சில சிஸ்டமேட்டிக்காக படிப்பது சொன்னது ஒரு 2-3 மாதத்துல பேச பிடிக்கணும். அப்படி செய்யலும் மாஷா எல்லாம் இந்த பொடியை இந்த உம்மட்ட கேட்டதுக்கு ரொம்ப சொல்றா எப்படி புள்ள பேசுதான்னு ஏசுறான்னு. இதுல பெரிய பொம்பளை பிள்ளைகள் இதுலயோ தையல் அது இது படிக்கிற நிறைய நல்ல வேலையில் செய்வாங்க. நல்ல டேலண்டான பிள்ளை, நல்ல பிள்ளைகள். ஒரு பிள்ளை அனுமதிக்கு அதுக்கு தானாகவே வெளியே குத்துக்கிற, தானாகவே யூரின் போய்க்கிற, கஷ்டப்பட்டுப்பாங்க. வீட்லேயும் இல்லை. ஸ்கூலுக்கு வந்து 6 மணிக்கு நீக்கலாம் வீட்டுக்கு கொண்டு போவோம். இப்படி கட்சியில் 6ஆம்பில் வச்சு இங்கே வந்து பார்த்தா நாங்கள் கண்டிராத ஒரு குவாலிட்டின்னு ஒரு கண்டிஷன் புள்ளி உண்டு, கேள்விப்படாத ஒரு கண்டிஷன். அப்புறம் நாங்கள் எல்லாம் இன்டர்நெட்டில் அங்கே இங்கெல்லாம் படித்து எல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைய எடுத்து மாஷா எல்லாம் அந்த பிள்ளைக்கு டாய்லெட் டைப்பிட்ட மட்டும் செஞ்சோம். முதலாவது அதுவும் குரூப் ஸ்டடியில் தான் ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் டாய்லெட்டுக்கு கூட்டு போகிறேன். அவளுக்கு அந்த ஜீன்ஸோ இல்லையோ அவள் போகிறா வர, அவளுக்கு அந்த பயம் வரக்கூடாது. எனக்கு வெளியே போனால் என்ன செய்யறேன். எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் தான் பார்க்க மாட்டேங்க இப்படி கிளாஸ் ரூம்ஸ். 7 நிமிஷம்லாம் நீங்கள் ஒரு இடத்த காட்டுங்க பார்ப்போம். இந்த எங்களோட ஸ்கூலில் ஒரு பென்சில் அலக்கீர்னு எடுத்து அவ்வளோ அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ பொறுமதியான இடம் இது. அந்த பொறுமதியை கொடுத்து வச்சிரு. அவ்வளவு அதுகளோட விளப்பம் அவ்வளோக்கு எதிராக இந்த பொசசிவ்னஸ் நினைக்கிற ஏன்னு சொல்ற அந்த இது எங்கிட்ட சொல்ற இது பஸ்ஸை கூட ஏறினாக்கிறேன். எங்கிட்ட பஸ்ல பூ மாதிரி தான் பாய்ப்பாங்க. ஒரு நாள் ஒரு பிள்ளைன்னு பேசல பிள்ளைன்னு பஸ்ஸை இப்படி தடாவி செல்றதுன்ட்டு அப்படி சொல்லிச்சு. இப்படி பிடிச்சி செல்ற என்ன பஸ் ஏன்னா ஒரு கீதை காட்டுங்க பஸ்ல ஏற்றி காட்டுறேன். நான் ஒரு கீதை காட்ட மாட்டேங்க. சீட்ல இருக்கிற அந்த 12 வருஷம் ஆச்சு. இப்ப 12 வருஷத்துக்கு சீட்ல இருக்கிற அந்த தாள் கூட நாங்க தான் பிச்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு நாள் கூட பிள்ளைகள் வந்து ஓட்டிசமோட, அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைகள் சொல்றேன், துரு பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. அவங்க சரியான வேகமாக இயங்குவாங்க, சரியான பிரச்சனையான பிள்ளைகள். அவங்கள வந்து கூலாக்கி நாங்கள் எடுக்கிறேங்க. கூலாக்கி ரிலாக்ஸ் பண்ணி இதனும் பூலாக நிச்சயமாகிக்கும். பூலால் நியாயமான பிள்ளைகள் அப்படி கூலாகுவாங்க. எவ்வளோ பெரிய குழப்பமான பிள்ளைகள் வந்தாலும் பூலுக்கு போட்டு போட்டு இதுண்டு இதுக்குள்ளால போட்டு எடுக்கிற நேரத்துக்கு நாங்கள் ஒரு பிள்ளைக்கு அடேன்னு பேச மாட்டோம் இந்த ஸ்கூலில். ஹராம். அதுகளுக்கு முக்கியமாக தேவை அன்பு தான். ஸ்கூல் அடேன்னு கேட்காத பிள்ளைய ஒன்று முதலாவது இங்கே வாடான்னு தானே கூப்பிடுறான். முதலாவது என்ன செய்யறது, நாங்கள் வீட்டில் இங்கே செல்லம் தங்கம் கூப்பிட்ட பிள்ளைய ஐ டோன்ட் நோ. நான் இது பேச ஒரு காலத்தில் 50-60 பிள்ளைகள் இருந்தது. இப்போ வந்து 3 வீல் பிரச்சனையால் ஒவ்வொருத்தரும் 10,000 ரூபா 15,000 ரூபா கேட்கணும். அதனால எங்களோட வீலையும் இப்போ அனுப்பி என்ன மட்டும் அவங்களுக்கு பாரத்தை குறைக்கிறோம். அவங்களோட பாரத்தை அவங்களுக்கு இருக்கிற வீல்களையும் அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு கொண்டு எங்களோட ஸ்கூல் வீலை அனுப்புகிறேன். பஸ் அனுப்பியெல்லாம் பஸ் அனுப்பினேன். டிரான்ஸ்போர்ட் எங்களோட காசு தரவும் மாட்டோம். சில நேரத்துக்கு சேர்த்துக்கலாம். டிரைவர் ஒன்று போட்டோன்னே டிரைவர் வந்து எப்படி 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்கணும். நான் கொஞ்சம் நாள் ஓட்டினேன். என்னால் ஏலாம். நீங்களும் ஓடினீங்களா? நான் தான் ஓட்டுறேன். மிச்சம்
நீக்கிறேன் மாஷால்லா டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் மீக்கிறது தானே எங்களுக்கு. ப்ரேயர் ரூம் ப்ரேயர் ரூம் இங்கே வெளில லைட்டிங் ப்ரேயர் ரூம். இது வந்து ஸ்கூலுக்கு நிற்கிற ப்ரேயர் ரூம் ஃபுல்லாக. டீச்சர்ஸ் ஸ்டாஃப் எல்லாரும் வந்து ப்ரேயர் ரூம் பாவிப்போம். பிள்ளைகளும் பாவிக்கிற அளவுக்கு நீக்கிறாங்க 2 ஒருத்தர். டோட்டலாக செய்யலை. இதெல்லாம் வந்து இவங்க தந்து டொனேட்டட் பை குரோனா வெல்ஃபேர் அசோசியேஷன் ஏடபிள்யூ யுனைடெட் கிங்டம் லண்டன் வெல்ஃபேர் அவார்டு சொல்கிறது. அநேகமாக ஒரு நாளைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு டீச்சரால் வந்து படிப்பான். என் சேலம் நடந்திக்கும் அடி வாங்கிக்கும், இல்லாட்டி என் தேவை வந்திக்கும், தெளிவு தாந்திக்கும். இது வந்து என்ன சொன்னீங்க? மென்டலி ரிட்டார்டட் பிள்ளைகள், அறிவும் கொஞ்சம் குறைஞ்ச பிள்ளைகள். அப்படி இதுவரை 5 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. பிள்ளைகள் மிக ஸ்கூலுக்கும் அனுப்புகிறோம், வியாபாரம் பண்ணுறாங்க நிறைய பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளைகள் வியாபாரம் பண்ண ஜாப் செய்கிறாங்க. அந்த துணில் ரோட்டில் ஒரு கடை உண்டு, போய் பார்த்தா தெரியும். மாஷா அல்லா பிரெட் வினர்ஸ் ஆகிக்கிறான் குடும்பத்தில். வீடும் கட்டுறதுக்கு காசு சம்பாதிச்சு. பொம்பளை அழிக்கிறாங்க தானே, கஷ்டமான ஆக்கள், இப்படி ஆக்கள் இருந்தால் பிசியோதெரபி இங்கே வந்து நாங்கள் செய்கிறேன். அனாதரவான ஆக்கள் அவங்களுக்கு. அதாவது பொதுவாக அதுக்கு டீச்சர்ஸ் மாதிரி அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட டீச்சர்ஸில் ட்ரைனிங் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் முழு உலகத்துலேருந்து வருவாங்க இங்கே. சில நேரத்துக்கு இப்போ ஹாலண்ட்லேருந்து ஒரு ஒரு யூனிட்டே வந்துச்சு, அந்த ஃபிசியோதெரப்பி யூனிட்டே வந்துச்சு சீனியர் லெக்சரர்ஸோடு. அவங்க வந்துவாங்க. சில ஆக்கள் சில வாலண்டியர்ஸ் மாதக்கணக்கில் வேலை செய்வாங்க, நின்று 6 மாதம் அப்படி இப்படியெல்லாம் நின்று. நியாயமான எங்களோட டீச்சர்ஸ் எக்ஸ்போஸ் இந்த நாலேஜுக்கு. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற நாலேஜில் விட கூடுதல் நாலேஜ் இவங்களுக்கு. இது வந்து இப்போ எக்ஸசைஸ்ண்டா இப்போ சின்ன வயசுல இப்போ 1-2 வயசுக்குள்ளால நடக்க கஷ்டப்படுற பிள்ளைங்க நடப்பிக்கிறது. அது பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சில ஆக்டிவிட்டிஸ் மூவ்மெண்ட் குறவாயிக்கும். அப்படியா அவங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி அந்த சிஸ்டப்படிக்கு செஞ்சதுன்றது. அதில் ஃபிசியோதெரப்பியோட ஹைட்ரோதெரப்பி மீறேன்ட்டு ஊரில் வந்து அதுக்கு தேவையான இது எல்லாமே எக்யூப்மெண்ட் எல்லாமே அதில் போட்டு அப்படி செய்கிறேன். அதில் வந்து குயிக்காக அவங்க வருவாங்க. ஊரில் இருக்கிற ஒரு அசோசியேஷன் அவங்களோட சில விதிகளுக்கு செஞ்சு செய்கிறேன், நிறைய செய்கிறோம். இப்போ அன்றைக்கி 2 நாள் 3 நாள் இருந்தாங்க பொம்பளை புள்ளியெல்லாம் ஓயில் செஞ்ச பிள்ளைகள் வந்து. அவங்க சரியான ஸ்க்ரீன் பண்ணுவோம், அதுக்குள்ளே முறையான பாதுகாப்பு இருக்குதா, அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் திருப்திப்பட்டால் கொடுப்போம். அப்படி திருப்திப்பட்டோம். மேக்ஸிமம் எத்தனை பேர் இதில்? இங்கே அன்றைக்கு வந்து ஒரு 30-40 பேர் இருந்தாங்க. 100 பேரை அக்கோமடேட் பண்ணல. கிட்டத்தட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம்? அப்படி சார்ஜ் இருந்ததுன்னா நாங்கள் நாமினலாக தான் சாமிச்சு பண்ணுறேன். ஏதாவது எங்களுக்கு தண்ணி அது இது போகிறது அதிகாலை மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5000 ரூபா 10,000 ரூபாங்க அது மாதிரி. அதுக்குள்ளால தான் எடுப்போம். மற்ற வடங்களை போல் 30,000 ரூபா 40,000 ரூபா அப்படிலாம் எடுக்கல. சோஷியல் சேவிங்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வேறையாக கொண்டு வந்து ஒன்றும் செட்டப் பண்ண தேவையில்லை. அதுதான் ப்ரொஜெக்டரும் இருக்குது. எல்லாம் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் சகல வசதிகளும் இருக்குது. எல்லாமே சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கிளியராக செஞ்சுக்கிறோம். எல்லா இடத்துலையும் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. வீல் சேர்ஸ் எல்லாம் வந்து பொதுவாக வெளியிலேருந்து யார் சரி வீல் சேர்ஸ் அதுகள் தேவைன்னு சொன்னால் வந்து இங்கே பேசி அவங்களுக்கு பாசிபிளான ஒரு வீல் சேரை செலக்ட் பண்ணி இருக்கு. அவனோட அந்த ஹெல்த்துடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான வீல் சேர்ஸ் தருவாங்க. அதை எடுத்துக்கொள்ளி. இப்போ ஏஜி ஆஃபீஸுக்கு ரிசோர்ஸ் பர்சன் வருவாங்க, வந்தானே அவங்க நிற்கணும் முடிச்சுன்னா அதுக்குள்ள வசதிகளை செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து நின்று உங்களுக்கு சாப்பாடு புதுனப்படுவாங்க. அவங்க வந்துட்டு போகிற பிள்ளைகள் இல்லை, அப்போ அதுக்கு சாப்பாடு கொடுத்துக்கலாம். அப்போ பெட்டெல்லாம் தூக்கலாம், சில கீழே விழுந்துடுற சிலர் பாஞ்சு போயிடும். அது மாதிரியான ஆக்களுக்கு இது சரியான யூஸ்ஃபுல்.
இதெல்லாம் பொதுவா டொனேட் பண்ணாரு. ஒவ்வொருத்தர் டொனேட் பண்ண மிக நான் காசு கொடுத்து வாங்கினது மிகுது. அநேகமா இது டொனேட் இதுல 12 பெட் இருக்குது. இந்த பெட் வந்து பொதுவா வீட்டுகள நோய்வாய்ப்பட்டு மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பேரண்ட்ஸ் வயசானவங்களை ஹேண்டில் பண்ற சிஸ்டம் சரியான கஷ்டம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த அந்த ஹாஸ்பிட்டல்கள சில ஸ்பெஷல் வார்டுகள போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பெட்டுகள். அப்போ அவங்கள அங்க ஹேண்டில் பண்ண லேஸ் இந்த பெட்ல இருந்து. அப்போ அப்படியானவங்களுக்கு வீட்டில இருந்து உங்களோட பேரண்ட்ஸை உங்களோட நோய்வாய்ப்பட்டாக்கள் யார் சரி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வசதியா இந்த பெட்டுகள் எடுத்து நீங்க கொண்டு போய் செஞ்சு அவங்கள கேர் பண்ணலாம். இது வந்து இந்த சிஎஸ்எம் ஸ்கூலால கொடுக்குறாங்க. அதுக்கு உங்களோட ஏதாவது சந்தோஷமா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க நேரத்தோட மிச்சம் கஷ்டத்துலயும் நீங்க தொழில் வாய்ப்புகள் சரியான எல்லா தொழிலும் தெரிஞ்சு செஞ்சுக்கலாம். நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100% நல்லா வந்துருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ஓதிக்கீங்க? நான் 6ஆம் வகுப்பு வரை படித்தேன். அப்புறம் ஓதினேன் ஆஃபீஸ். நீங்க ஆஃபீஸ் உண்டா? முழு குருவானை முடிச்ச ஆஃபீஸ் உண்டா? ஆஃபீஸா இருந்தும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் சரியான கஷ்டமாயிடுச்சு. இங்க வந்து மாஷா அல்லாஹ் நல்லா மாறிட்டேன். இல்லாட்டி இருக்கும் போது சும்மா இங்க எப்படி வந்தீங்க? அப்பா இந்த பஸ் டிரைவர், அதோட வீல் டிரைவிங் வேலைக்கு வந்தேன். அதோட சேரோட நீங்க ஒவ்வொரு கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ற பார்த்தோம். நீங்க வேலைக்கு சரி. அதோட இனி நோம்புலையும் சும்மா தான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இது கடைகளுக்கு போடுறீங்களா? உலகத்துல ஒரு கம்பெனி இந்த ஸ்கூல் தான். அவ்வளோ ஒரு பறக்கத்தான இடம். இல்லாட்டி நான் யோசிச்சு நிற்கிறேன். இன்றைக்கு சிரிச்சுண்டு மாஷா அல்லாஹ் ஒரு வேலையை ஓடிக்கிறேன். நீங்கள் வார போகிறவங்க வந்துட்டு போய்த்தா லைஃப்பில் ஒரு பெரிய எல்லாரும் மாஷா அல்லாஹ் ஓதி படித்தா இப்போ சரியாக எப்படி வாழ்கிற எப்படின்னா இந்த டீச்சர்ஸ் மாதிரி இந்த ஸ்கூலில் இருந்தால் வாழ்கிற எப்படி வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கற்றுக்கு. டீச்சர் மாதிரி எப்படி இருந்தால் பழகிற பழக்கங்கள் எல்லாமே. ஆனால் இந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர் மாதிரி சேரு இந்த குணத்தில் எப்படி யாருமே மாறி நல்லா வாழ்வோம். அட்வான்ஸ் லெவலில் ப்ரொஜெக்ட்ஸ் அது இந்த ப்ரொஜெக்ட்ஸ் அதுகள் செய்கிற நேரம் எக்ரிகல்ச்சர் செய்கிற வந்த பிள்ளைகள் வந்து நாட்டி தந்த இதுகள் தான் இது. இது மாதிரி மரங்கள் அதுகள் எக்ரிகல்ச்சர் அது இதில் செய்கிறேன்னு அவங்க இதுவாக வந்து செஞ்சு நடத்தி அதை கொஞ்ச நாளைக்கு பார்த்து நிற்பான். 10 வருஷம் பாவிச்ச ஒரு பஸ்ன்னு சொல்லவே இல்லை உண்மையில. அவன் 60,000 ரூபா கஷ்டம் செலவழிச்சு கொண்டு ரிப்பேர் இருக்குது. இதில் விசேஷம் என்ன சொன்னால் ரிப்பேருக்கு போனால் மொத்தம் அவர் தான் செய்வார். ஒரு சாங் காசு எடுக்க மாட்டார். அதே போல் இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு சின்ன பட்டு கேட்டோமானது 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபான்னு சொன்னால். ஆனால் எங்களுடைய ஸ்கூலில் தெரிஞ்ச ஒரு பாஸ் நிமால்லேருந்து அவன்கிட்ட கேட்ட உடனே அவன் சொன்னான், சார் மங்காரில் என்னன்னு இயக்கு தெரியாதுன்னு நல்லா பார்த்துட்டு சொன்னான்னு பெயிண்டை மாற்றி அடித்தாருங்க சார். ஒரு 55,000 ரூபா தாங்க சார். ஜஸ்ட் 55,000 rupees ஃபார் த ஹோல் பஸ். இப்போ நாங்கள் அது பார்த்தோம் பிள்ளைகளை கொண்டு வரதுக்கு பஸ் ஒன்று தானே. ப்ரொஜெக்டை நாங்கள் என்ன ஃப்ளோட் பண்ணினோம். ஃப்ளோட் பண்ணிவிட்டு முதலாவது யூகேல உள்ள குரூப்புக்கு சொன்னோம். அப்புறம் யுனைடெட் ஃபவுண்டேஷன் அவங்க சொன்னாங்க எஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அதே நேரம் நவசாச்சாரி சொன்னார், ரைட் நான் பஸ்ஸை வாங்குவோம் 10 லட்சம் ரூபா செடி தரேன்னு சொல்லிட்டு. ஓகே நான் பேலன்ஸை போட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸையும் காட்டிட்டேன். இந்த பஸ்ஸை தான் நாங்கள் வாங்க போகிறோம். அவர் சொன்னார், நான் ஒரு நல்ல ஒரு பஸ் ஒன்று தரேன், மைலேஜ் குறைஞ்ச ஜப்பனீஸ் பஸ் உண்டு. நான் சொன்னேன் நல்லம் சார், நீங்கள் வாங்கி தந்தா நல்லம் தான், ஆனால் செலவழிக்கிறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுவோம். எங்களுக்கு இந்தியன் பஸ் உண்டே தாங்க செலவு குறைச்சிருந்தேன். நான் 3 நாளில் 10 லட்சம் ரூபா சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு பிறகு நான் வீட்டை கால் பண்ணி சொன்ன உடனே நல்லுள்ளங்கள் தந்தாச்சு. உடனே தந்த யுனைடெட் இது அக்குன் யுனைடெட் ஃபவுண்டேஷன் இன்னும் அவங்களுக்கு எங்களோட மனஸ்தாபம். காரணம் எதுனா அவங்க ஆசையை சேர்த்து தந்துட்டோம். 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா தந்தாவும் தந்து பஸ்ஸை வாங்குவோம். நாங்கள் மற்ற மாதிரி செலவுகளையும் தர ஆரம்பிச்சிட்டு நவாசாஜர் எனக்கு நான் கால் பண்ண சொல்கிறார், நான் பஸ்ஸை வாங்கிட்டேன் சார். இவங்கள்ட்ட சொன்னோன்னே நாங்கள் இதுக்குண்டு இல்லையா காசு சேர்த்தோம், நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க, இந்த காசை நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி இப்படின்னு. நான் சொன்ன ஒரு ப்ரொஜெக்ட் கீழே அந்த கிரவுண்டை செய்யணும். அது பிறகு அவங்களும் வந்தாங்க இந்த பஸ்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுற நேரம் நவாசாஜர் ரூட்டில் ஃபங்க்ஷன். அந்த நேரம் இந்த பஸ் எவ்வளோ வெளி 22 லட்சம் ரூபா. இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு அவங்களுக்காக இந்த மண்ணுள்ள ஒவ்வொருத்தரும் நாங்கள் துவாசியோம். எங்களோட அசம்பிளியில் எந்த நாளும் துவாசிக்கிறோம். நாங்கள் எந்த நாளும் செய்கிறோம். அதே நேரம் எங்களோட பாடசாலை கீதத்திலே வருது. இப்படியானவங்க எங்களோட மண்ணில் சொத்து. அவங்க உண்மையில இவங்க தான் நாங்கள் போற்றப்பட வேண்டிய. அவர்களை விமர்சிக்கிறத விட்டுட்டு அவங்கள்ட்ட தேவையான வளங்கள் எடுத்து பிரயோசனப்படுத்துற வேலையை செய்யுங்க. இல்லாட்டி துவாவை சரி நாங்கள் செய்யணும் கட்டாயம். ஃப்ளோர் ரெடி ஆகியாச்சு, போஸ்ட்டுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சாச்சு. இஞ்சாலைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்குறேன் ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் இதை தனியாக செஞ்சு தருவோம். ஒரு 1.5 கோடி ரூபா போகும்.
இந்த ஸ்டேடியம் எதுக்காக நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க மெயினா? இந்த ஸ்டேடியம் வந்து எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு இண்டோர் கேம் ஸ்டேடியம் ஆகும். உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, கல்யாணம் இப்பதான் முடிச்சு வாழ்க்கையில தடுமாறுறவங்க, பிரச்சனைகள் வந்து மனசு உடைஞ்சவங்க, சிலங்க தற்கொலை முயற்சி கூட செய்கிறா நிறைய பிள்ளைகள் வருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவியாக இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் ஒன்று கேம் இண்டோர் கேம்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். உதாரணமாக நெட் பால், பாஸ்கெட் பால், அது இதெல்லாம். இந்த ஐடியா வாரதுக்கு காரணம் என்னென்னா, நான் எங்கள் டீச்சர்ஸ் பிள்ளைகளை முறையில் வச்சு ஒரு போல் ஒன்று கேட்டா பார்க்கல வச்சு வாங்கி தர கொடுத்தாச்சு. ஒரு பெரிய போல் ஒன்று கொடுத்தா எல்லாம் யங் மதர்ஸ் தான், பேரண்ட்ஸ் தான். அவங்களெல்லாம் ஒரு நெட் பால் மாதிரி ஒன்று விளையாடினாங்க. அது எனக்கு அன்றைக்கு அந்த காட்சியை பார்த்துட்டு என் மனம் அப்படி உருகிச்சு. என்னட்டா இவளுங்களோட மனசில் இவ்வளோ தூரம் அடக்கி வச்சுக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே உண்மையில லேடிஸ் வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அவங்க ஓப்பன் ஹார்ட்டா வாழணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன்ன்றது ஒன்று ஈக்காது. ஒரு வென்டிலேட்டிங் சென்டர். ஆனால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இங்கிலீஷில் சொல்றேன்டா, யூ பர்ஜ் அவுட். சும்மா இந்த பௌத்தால போறேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவங்களோட மனசுல இருக்கிற எல்லாம் போயிடும். விளையாடுறது மட்டும் இல்லை, நீங்க உங்களையும் என்னையும் வச்சு பேசுற நேரம் உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்க பேசுன, நான் யோசிக்கிறேன் எனக்கு என்னடா பிரச்சனை, இவருக்கு இவ்வளவு கவுன்சிலிங், குரூப் கவுன்சிலிங் அப்படின்னு செய்யறேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு நல்லா விளங்கும். ஒவ்வொரு உம்மமாரும் இவ்வளோலாம் பாரத்தை இறக்கிட்டு போவாங்க, நீங்க ஃப்ரெஷ்ஷா போவாங்க. இதுல வந்து என்னென்ன கேம் நீங்க எடுக்க நினைக்கிறீங்க? இதுல டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், என்னென்ன இண்டோர் கேம்ஸ் எவ்வளவுக்கு ஏழுமோ இது ஒரு மேக் ஷிஃப்ட் இதுக்கு தான் செய்ய போகிறோம். இது கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூட போகும். என்னடா இதுக்கு ரப காப்பாட்டு தான் போடணும். என்னடா விழுந்த கால் கையெல்லாம் நாமைகிறது. ஜப்பான்ல இருந்து கொண்டு போட்டிப்பாங்க வந்து ரப காப்பாட்டோட ஜாதி. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமென். தட் இஸ் த கான்செப்ட். வெரி கிரேட் ஒர்க். உண்மையிலே எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமென். இதே மாதிரி ஒன்று இப்போ ஜமைத்துள்ள மாதிரி செய்கிறாங்க, அவங்க ஓப்பனாக செய்கிறாங்க. இது வந்து இந்த பிள்ளைகளுக்கும் இஞ்சியுள்ள தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய தாய், ஒவ்வொருத்தரும் புதுமை பெண்ணாக மாறும். எல்லாரும் இந்த இடத்துக்கு வரந்தா இந்த ஸ்கூல்ல எம்பசடர்ஸாக போகும், நல்லெண்ண தூதுவர்களாக போகும். நீங்க அந்த ஸ்கூல் ஒரு முன்மாதிரியான ஸ்கூலாக இவர் மாற்றணும்ன்ற இவர் ஒரு பெரிய ஒரு ஆசையும் கனவோட தான் இந்த பில்டிங்கை இவர் ஆரம்பிச்சார். அடுத்து இந்த சர்வல்ல எங்களோட ஊர்ல நிசாய்ராஜா தான் இந்த முழு பவுண்டரி வால் கட்டி தந்தீங்க. யாரு? நிசாய்ராஜா. சிஎஸ்எம்முக்கு எக்கச்சக்கமான பேர பங்களிப்பு இருக்குது. ஒத்த 2 பேர பேரை சொல்றதால யாரும் மனமுடைய வேணாம். இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்க எவ்வளவு வெளி பண்ணிக்கிறீங்க? 1.5 கோடி ரூபாய் பேசு. இப்ப வந்து ஒரு 2 கோடி ரூபாயாலும் வருமாக்கும். இன்ஷா அல்லாஹ் யாராலும் ஒருத்தர் பாரம் எடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்குள்ள ஆயத்த வேலைகளை செஞ்சு கொண்டு போறோம். அப்படி முதலாவது செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுன்னு போறோம். அசம்பிளி ஹோலாக இருப்போம். ஒரு மெகா ஸ்கிரீன் எல்லாம் போட்டு நீங்க போனா தெரியும். உடனூர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறாங்க. அவங்க இது எங்களை போல தான் எங்கள்கிட்ட வந்து படித்தாங்க. இது எங்களை போல ஒரு பெரிய ஸ்கூலும் கட்டிக்கிறாங்க. நல்ல விசேஷமாக செய்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் சரியான பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. உண்மையில சந்தோஷமான ஒரு செய்தி. இப்போ உங்களை போல ஒரு குரூப் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்கல, இது வரையும் இப்படி வந்து செல்லலை. இப்படி மக்களுக்கு மத்தியில் இதை நாங்க ஒரு 1 இயரா பிளான் யோசிச்சோம். இதை யோசிச்சதுக்கான எங்கள்கிட்ட வளங்களிக்கல. இப்போ ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை மையமா வச்சு, அதாவது சொசைட்டிக்கு ஏதாவது நாங்க செஞ்சுட்டு மூத்தானுன்ற நோக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அக்குருனுடைய சொத்துக்கள், அக்குருனுடைய வளங்கள். இந்த சிஎஸ்எம்மும் அக்குருணைக்கு மட்டும் இல்லை, இது முழு நாட்டுடைய சொத்து. ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய மாதிரி பயன்படுத்து. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு வாரண்டா அதை பயன்படுத்து. இந்த இடத்து வந்து ஒரு திறந்த வெளி. ஏங்க சேர்ந்து நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க வீட்டுல அதுக்குரிய சூழல் அமைப்பு இல்லைன்னா இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல வந்து படிக்கலும் உங்களுக்கு. அடுத்து அது மட்டும் இல்லை, உங்களோட வீட்டில் எத்தனை பிரச்சனைகளுக்கும் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகளுக்கும் சைக்கலாஜிக்கல் ரீதியாக ஏதாவது அணுகுமுறையை காணும்னு நினைப்பீங்க. அந்த அணுகுமுறை எல்லாத்துக்கும் இலவக செஞ்சு வச்சுறாங்க டாக்டர்ஸ், அதுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும். ஸோ இவைகளை நீங்கள் இங்கே வந்து பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மக்கள் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துறாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் பயன்படுத்துறாங்க? நீங்கள் இந்த 300 பேரில் 15 பிள்ளைகள் தான் எங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு வருது. மற்ற எல்லாம் வெளியூர்லேருந்து 6 பிள்ளைகள், 15 பிள்ளைகள் எல்லாம் வெளியூரில் வந்து
உதாரணமாக நீர்கோம்புலேருந்து ஒருத்தர் வந்து வீடு எடுத்து இப்போ 3-4 வருஷமாக வந்து இருக்கிறார். ஆனால் எங்களோட ஊரில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த ஸ்கூலுக்கும் அனுப்ப மானம்னு சொல்லிட்டு குடும்பத்துள்ளாக்கள் சொல்கிறேன். குடும்பத்துள்ளாக்கள் சொல்கிறேன் என்னென்னா அங்கே போனால் பேர் கெட்டு போவோம். எங்களுக்கு வந்து போட்டு சொல்கிறோம், ஐயோ சார் எங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னாங்க சார், இப்படி ஒன்றுமே இல்லையே சார் இங்கேன்ட்டு. என்னடா இங்கே காரணம் என்ன? இந்த பிள்ளைகளை பார்த்து என்னடா அவங்களுக்கு மனசுல ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படுற என்னடா ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று வாரு. எனக்கும் இந்த இப்படி ஒரு பிள்ளை ஒன்று இருக்கிறது தானே, இதை மொழி வெளிநாள் ஆக்களுக்கு காட்டப்படாது. உண்மையில இந்த பிறப்பு விதம் குறைஞ்சிட்டு. காரணம் இது ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தடுப்பு செய்யணுமோ அந்த தடுப்புகளை செய்யறாங்க. உதாரணமா ஃபோலிக் அசிட்னு ஒன்று வச்சிங்களே, அது ஒவ்வொரு இந்த கருவுற்ற பிள்ளைகளும் சாப்பிடணும், குடிக்கணும், அது மருந்து குடிக்கணும். ஆனால் மிச்சம் பேர் குடிக்கல, சத்தி போகுது, எனக்கு வருத்தம், அதனால நான் குடிக்கல. ஆனால் இப்போ எல்லாருக்கும் நாங்கள் செல்லி மாஷா எல்லாம் நிறைய பேர் அந்த இதுகளை குடிக்கிறாங்க, மருந்துகளை குடிக்கிறாங்க, மெடிக்கேஷன் செய்யறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த அப்படி ஒரு பிள்ளை கிடைச்சா நீங்க ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு போங்க, ஒரு விசிட் வந்துட்டு போங்க. சல்லி எடுக்கிறதுல என்டர் ஆகிறதுக்குள்ள சல்லி அப்படி எதுவுமே இல்லை, எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் தானே. சல்லிக்காக நாங்கள் ஒன்றுமே இல்லை, இயலாத காசு இல்லாத நாங்கள் கொடுப்போம். அப்படிடா நான் இந்த பிள்ளையை பராமரிக்கிறேன்ற ஒரு எண்ணம் படைச்ச நீங்க இருந்தா அப்படி யோசிக்காதீங்க. நீங்க கொண்டு வாங்க அந்த பிள்ளைய முழுமையா இவங்க பாரம் எடுப்பாங்க, அந்த பிள்ளைக்குள்ள சகல விஷயங்களையும் கவனிப்பாங்க. நாங்க தான் நாசம் பண்றோம் இந்த பிள்ளைகளை. நல்ல இவர் சொன்ன ஞாபகம் இருக்கும் சொன்னார் முன்னே, இதுகள எத்தனையோ பிள்ளைகள் திருமணம் ஆகிக்குது, தொழில் செஞ்சு கொண்டு இங்க வந்து, வேற எங்கேயும் இல்லை, இங்க வந்து அதுக்கான ட்ரைனிங் அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மீக்குது. நீங்க கொண்டு வந்து இங்க விடுங்க, பயப்படாதீங்க, எந்த விதத்திலையும் பயப்படாதீங்க. அதுக்குள்ள டீம் இருக்கு, அதுக்கு பெக்கப் இருக்கு. இவர் ஒரு தனி மனிதர் இல்லை, இவருக்கு பின்னால பெரிய ஒரு டீம் உண்டு. இவர் ஒரு தனி மனிதரா இவர்கிட்ட பேசுறதுக்கு இவர் ஒரு தனி மனிதரா இயங்குறல ஒரு உலகம். என்ன மாணவர்கள் செல்வங்கள், நீங்க படிச்ச பிள்ளைகள் இல்லையா, அவங்கள போல நல்லுள்ளம் படிச்ச பிள்ளைகள் இல்லை. இப்ப நீங்க சின்ன செய்தியில ஒரு போய் ஈசான் ஆச்சாரியன்னு தெரியுமோ, அஸ்மால இப்ப 15-20 வருஷமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கீம் ஒன்று செய்கிறார். அதாவது வளர்ப்பு தந்தையாக அவர் இருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காசுகள், தேவையான அது ஒவ்வொரு வருஷமும் காசு தந்துடுவார். நாங்கள் அதை பார்த்து இதுன்னு கொடுக்குறோம், அந்த இதுகளை ஹெல்ப் பண்ணுறோம். அது மட்டுமில்லை, இங்கே இருக்கிற சத்துணவுகள் அது மாதிரியான விஷயங்களுக்கு சில ஆட்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் செய்கிறாங்கல்ல. அன்றைக்கு அமெரிக்காவிலேருந்து வந்து ஒருத்தர் 1 லட்சம் ரூபா காசு தந்து போனேன், என் பிள்ளைக்கு பர்த்டே சார் இங்கே தான் கொடுக்கணும், நல்லா 1 லட்சம் ரூபா தந்துக்கிறார். அந்த 1 லட்சம் ரூபாய் தொடர்ந்து இன்னும் எத்தனையோ பேர் காசு தந்தாங்க. இப்போவும் அந்த காசில் நினைக்கிறோம் 90,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன சத்துணவு வேணுமோ, என்ன ஆசைப்படுது அந்த பிள்ளைகள், அதுகளை நாங்கள் எந்த நாளும் செஞ்சுக்கணும். வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பர்த்டே, வீட்டில் 15,000 ரூபா, 25,000 ரூபா, 50,000, 1 லட்சம் ரூபா கொடுத்து கேக் செய்கிறீங்க. அதை நீங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சு ஒரு செலிப்ரேஷன் எடுக்கிறீங்க. அந்த செலிப்ரேஷன் ஒரு நாள் நீங்க கொண்டாந்து இந்த இடத்த செஞ்சு பாருங்க, அதுல மாற்றம் உங்களுக்கு விளக்கு. வருஷம் செலிப்ரேஷன் செஞ்சிருந்தாலும் அந்த ஒரு நாள் பேர்த் உங்களுக்கு இருக்கு. பிள்ளைகளோட ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணி பாருங்க, அதுல பேர்த் இருக்கு. ஒரு டோமேட்டரி வருது, அதுல வந்து வெளியூராக்கள் வந்து நின்று இதுன்றதுக்கு இதுக்கு முன்மாதிரியாக திகனையில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஹோம் ஆஃப் ஹோப்னு சொல்லிட்டு உண்டு. ஸோ நிறைய சேவை செய்கிறாங்க. பிளே ஃபார்ம் இதுகளையும் அதை வச்சு வீடுகளாக பிரிச்சுக்கிறாங்க. வெளியிலேருந்து வந்து இது மாதிரி ஸ்கூல் ஒன்று செய்கிறாங்க. அவங்க எங்களுக்கு சரியான உதவி செய்வாங்க, நிறைய உதவி செஞ்சாங்க. எங்களுக்கு ஸ்கூலை தூக்குறதுக்கு சரியான உதவி செய்தாங்க. இந்த பூல் ஒன்று உருவாக்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கும் ஒரு பூலி அதில் ஈகிற ஷாமினி மேடம் ஸ்கூலுக்கும் நிறைய தண்ணி வந்து அவங்களோட வைக்கில் எடுத்துன்னு வருவாங்க. அதே மாதிரி எங்களை அப்புறம் டிவிஷன் செக்ரட்டரி இது நிறைய உதவி செய்யும், நிறைய வருவாங்க. எங்களே இதுன்னு நாங்களும் உதவி செய்வோம். கொரோனா டைமில் 1000 சாப்பாடு பொதிகளை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். எங்கள்ட பிள்ளைகள் ஒருத்தர் தந்தார் 10 லட்சம் ரூபா, இன்னொருத்தர் 10 லட்சம் ரூபா, ஜஸ்ட் ஆல் 20 லட்சம் ரூபாயில் முடிஞ்சு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தெம். அது மாதிரி நிறைய விஷயங்களை செய்யலும். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், யங்ஸ்டர்ஸ், யங் பிளட் நிறைய எங்களுக்கு தேவை. நாங்கள் இப்போ அவுட்டேட்டட் ஆக்கள், நாங்கள் எல்லாரும் பென்ஷனர்ஸ். எங்களுக்கு சிஇஓ இந்த இதில் டிவிஷனல் என்ஜிஓ ஆஃபீஸில் செல்றேன்டா எல்லாம் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், பென்ஷனர்ஸ் கிளப்னு வச்சுட்டு எல்லாரும் பென்ஷனர்ஸ். ஒருத்தர் 2 பேர் ஸ்டாஃப்ல என்னென்ன வயசு உள்ளாக்களுக்கு ஒர்க் பண்றாங்க. ஸ்டாஃப்ல இருக்கிறாங்க நிறைய குறைய வயசு பிள்ளைகள். நான் எங்களோட மெம்பர்ஸ், எங்களோட பிரின்சிபல் 20 வருஷமா சர்வீஸ்ல இருக்கிறோம். எங்களோட ஸ்கூல் தொடங்கினாலேருந்து இன்றைக்கு அவர் ஒரு டாக்டருக்கு சமமான வேலைகளை நிறைய செஞ்சுக்கிறார்.
ஒரு பிள்ளையோட கண்ணை வந்து ஆப்ரேட் பண்ண பாந்தான் ஒரு டாக்டர் உண்டு, கண் தெரியலன்னுட்டு. ஒரு இவதான் அவங்க சொல்லி அனுப்பினார், டாக்டர் இது டவுன் சிண்ட்ரோம் புள்ள, இந்த பிள்ளையோட கண்ணில் இப்படித்தான் தெரியும், இந்த கண் இப்படித்தான் பிஹேவ் பண்ணும், இது கண் தெரியாதுன்னு நினைக்க வானம் தொடங்கினோம். விடோஸுக்கு நெஞ்ச இடையில சில காரணத்தில் நிப்பாட்டினோம். மெஷின் மட்டும் ஒரு ஜுக்கி மெஷின் 7 மெஷின் எடுத்து ஒரு கவர்மெண்ட்ஸ் கொண்டு செய்கிறதுக்கு சின்னைகள் ஏற்பட்டதுனால அதை நிப்பாட்டிட்டோம். இப்போ ஒரு நல்ல யங் குரூப் ஒன்று ஓடும், நல்ல விமன் குரூப் ஒன்று ஈக்கிறேன், லேடிஸ் குரூப் ஒன்று ஈக்கிறேன் தெரியுந்தானே. சில நீங்க இங்க ஸ்டாஃப் தேவைப்படுது தானே, ஸ்டாஃப்ல யாராலும் விரும்பி வரக்கூடியவங்க விரும்பமா வந்தா உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு இங்க நீங்க அவங்கள இன்டர்வியூ பண்ணி எடுக்கலுமா? அவளை எடுக்கலுமா, ஆனா வேகன்சி இருந்தா அவங்க ரெகுலர் ஸ்டாஃப்ல இருக்கும், இல்லாட்டி அவங்க வாலண்டியர்ஸா வேலை செய்யணும். உண்மையில வீட்டுல சிலதுக்கு சும்மா இப்ப அவங்களுக்கு அது ஒரு போரிங் ஆகி வீட்டுல இருக்கிறது, ஏதாவது ஒன்று நாங்க செய்யணும் அப்படின்னு நிறைய நல்லுள்ளம் படைச்ச பிள்ளை எழுகிற அவங்க வந்து விருப்பமானவங்க இங்க வரையிலும் டிஸ்கஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு அது இந்த இடத்துக்கு அந்த பிள்ளைகளோட கைட் பண்றதுக்கு ஒரு பொருத்தமான பிள்ளைண்டு இவங்க இன்டர்வியூல விளங்கினா செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு வாலண்டியரா வந்து ஒர்க் பண்ணல, நாளாட்டைவுல அது ஃபிக்ஸட்டா கூட வச்சுக்கொள்ள ஆண்டு செய்யப்பட்டது. பல தியாகங்கள் பலர் செஞ்சா எங்களுக்கு பெஸ்ட். சும்மா ஒரு கம்பவுண்ட் மாதிரி தான் தூக்கிட்டு வந்து நடந்த புள்ள நடந்தது பெரிய சக்சஸ். செய்யும் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு சரியா கைட் பண்ணினோம்னா மறுபடியும் இன்னமே இந்த அக்குரணையில் உள்ளவங்களுக்கு குருணைகள் நிறைய பேர் வந்தவங்க, நிறைய பேர் வந்தவங்க